எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் ஃபார் ஆர்என்ஹெச் தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ போவோம். ஆர்என்ஹெச்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் கான்ஸ்டன்ஸில் படிச்சிருப்பீங்களா, அந்த ஆர்என்ஹெச் அந்த ஆரும் ஹெச்சை பற்றி தான் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆர் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த ஆர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது ரேன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன். ரேன்ற வார்த்தையில் ஃபஸ்ட்டு என்ன எழுத்துருக்கு, ஆர் இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஸ்ட்ரோக்ஸ் தான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, வவ்வல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் இருந்து அடுத்து வவ்வல் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆரை யூஸ் பண்ணணும். அதாவது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஆர் ஏன்னு இப்படி யூஸ் பண்ணணும். அடுத்து ஏர்னு ஒரு வார்த்தை எழுதுறோம் பாருங்கள். ஏர் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ தானே இருக்குது. ஸோ அப்போது வவ்வல் ஃபஸ்ட்டில் வருது, அடுத்து தான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் வருது. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இப்படி எழுதணும், இந்த ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல எந்த ஆர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் தான் இந்த சாப்டரு. இதிலலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பின்னாடி போக போக உங்களுக்கு எந்த ஆர் யூஸ் பண்ணுன்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸ்பீட் எழுதும்போது ஒரு சின்ன ப்ரொசீஜர் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த ஆர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஆரில் இன்னொன்று இருக்குன்னா, அதாவது ஆர் ப்ளஸ் எம் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னா, இப்போது ஆம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த மாதிரி எம் இருக்குது, அதாவது ஆருக்கு அடுத்து எம் வந்துச்சுன்னா, அதாவது இந்த இடத்துல வவ்வல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, முன்னாடி வவ்வல் வந்தாலும் சரி, பின்னாடி வவ்வல் வந்தாலும் சரி, ஸோ அதை கன்சிடரே பண்ணாதீங்க. ஆரோட சேர்த்து எம்ன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அது டவுனோட ஆர் மட்டும் தான் நீங்கள் எழுதணும். அதாவது இந்த ஆர் மட்டும் தான் எழுதணும், டவுனோட ஆரில் தான் எழுதணும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆரில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில் நீங்கள் எழுதிடக்கூடாது, டவுனோட ஆர் மட்டும்தான் எழுதணும் நீங்கள். இப்போது எப்படின்னா ஆம் இப்படி தான் நீங்கள் எழுதணும். இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் சொல்கிறேன். ஹெச் பார்த்தீங்கன்னா ஹேன்ற வார்த்தை தான். ஹேன்ற வார்த்தை இப்படி ஒரு ஹே இருக்குது, இப்படி ஒரு ஹே இருக்குல்ல. ஸோ இந்த ஹே எழுதணும், இங்கே இந்த ஹே எப்படி எழுதணுன்றது தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹேன்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் வெறும் ஹேன்ற வார்த்தை வெறும் ஹச் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி எதுவும் அடுத்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்கா, இல்லை வெறும் வவல் மட்டும் தானே இருக்குது. ஸோ அப்படி வெறும் ஹச் மட்டும்தான் இருக்குது, ஸ்ட்ரோக்ஸ் எதுவுமே ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹே போட்டு இப்படி எழுதிடலாம். அதாவது டவுன்வோர்டில் எழுதணும், நீங்கள் அப்போர்டில் எழுதக்கூடாது, டவுன்வோர்டில் எழுதணும். அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, ஹச்சோட கே வந்துச்சு அப்படின்னா, இப்போது ஹேக் அப்படின்னு வந்துச்சுன்னா இது எப்படி எழுதணும்னா ஹே கே ஹேக். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர் மட்டும்தான். இன்னொன்று, இப்போது சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்ல, எழுத்தோட இது ஸ்டார்டிங் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஹேக் இப்படி இதை நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுனா கீழே இருக்கணும் 2 கோடு போட்டிங்கன்னா அது வந்து கேபிட்டல் லெட்டரை மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் சயின்ஸ் ஃபார் ஆர் அண்ட் ஹெச்சில் வந்து வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது, இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சு வச்சுட்டு அடுத்த சாப்டர் போயிடணும். நீங்கள் கிராமலாக்ஸை மறக்காமல் நீங்கள் எழுதிட்டே வரணும். கிராமலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.